அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்வோவன் வணக்கம். அதாவது முக்கியமான ஒன்றை பற்றி பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்கள் அனைவருக்கும், முழு இலங்கையிலும் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவர்களுக்கும் மறக்க முடியாத ஒரு வருடம், மறக்க முடியாத ஒரு மாதம், மறக்க முடியாத ஒரு திகதி இருக்கும் என்றிருந்தால் 2019 4/21 அதாவது ஈஸ்டர் அட்டாக் நடைபெற்ற அந்த தினம். அன்றைய தினத்திலே 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள், 3 உல்லாச ஹோட்டல்கள் ஒரு சில முஸ்லிம் பெயர் தாங்கிகளினால் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதலில் 279க்கும் அதிகமானவர்கள், அதாவது வெளிநாட்டவர்கள் உட்பட, ஃபாரினர்ஸ் உட்பட 279 பேர் இந்த தாக்குதலில் மரணமடைந்தார்கள். 500க்கும் அதிகமான சகோதர சகோதரிகள் காயமடைந்திருக்கின்றார்கள். ஊனமுற்றவர்களாக இன்றும் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சென்ட் செபஸ்தியன் கிறிஸ்தவ தேவாலயம், அதே போன்று கொச்சிக்கட கிறிஸ்தவ தேவாலயம், சியோன் கத்தோலிக்க தேவாலயம், இது போன்ற 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டது. அதே போன்று 3 உல்லாச ஹோட்டல்கள், சங்கரில்லா ஹோட்டல், சினமன் கிராண்ட் ஹோட்டல், கிங்ஸ்பரி ஹோட்டல், இப்படியான 3 ஹோட்டல்கள் இந்த ஹோட்டல்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டன. இந்த தாக்குதலுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் ஒரு சில முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகள் செய்ததன் காரணமாக முஸ்லிம்கள் மிகவும் பெரும்பான்மை சமூகத்தால் மோசமாக இம்சிக்கப்பட்டார்கள். So many innocent Muslims were arrested without any reason. அதாவது அன்று 2019 முதல், அந்த தாக்குதல் நடந்தது முதல் ஃபர்தா அணிந்து செல்ல முடியாது, முகத்தை மூடி அணிந்து செல்ல முடியாது, கருப்பு அபாய் அணிந்து செல்ல முடியாது, முஸ்லிம்களுடைய ஆடைகள் எதையும் அணிந்து செல்ல முடியாது, வைத்தியசாலைகளுக்கு செல்ல முடியாது, அதே போன்று பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களுக்கு செல்ல முடியாது, அதே போல பொது போக்குவரத்து பஸ்களில் கூட பயணம் செய்ய முடியாத ஒரு மிகவும் மோசமான, மிகவும் கஷ்டமான, மிகவும் சொல்லன்னா துயரங்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஏன் காரணம் என்றால், ஒரு சில பேரு தாங்கி முஸ்லிம்கள் செய்ததன் காரணமாக இந்த அவலமான நிலைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டார்கள். ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி, அதே போன்று இன்னும் பல பேர்களை அன்றிருந்த அரசாங்கங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதே போல பள்ளிவாசலுக்குள்ளே செருப்பை அணிந்து கொண்டு, நாய்களை எடுத்துக்கொண்டு இப்படியாக எல்லாம் நடந்து கொண்டார்கள். ஏன்? ஒரு சில பெயர் தாங்கி முஸ்லிம்கள் செய்ததன் காரணமாகத்தான். முஸ்லிம் கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டன, வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன, மஸ்ஜிதுகள் தீக்கிரையாக்கப்பட்டன, மദ്രസാக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. So many non-Muslim religious leaders have angry with us. அதாவது எங்களோட அதிகமான முஸ்லிம் அல்லாத மத தலைவர் கோபத்தோடு அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள். இப்போது இருக்கக்கூடிய கரண்ட் எம்பிபியுடைய அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதலின் மூலமாக தாக்கப்பட்ட அந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட நபர்களை வலைவிரித்து தேடிக்கொண்டிருப்பதை நாங்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். யாரு செய்தாலும் பிழை என்றால் பிழைதான். இந்த தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, யாரு செய்தாலும் பிழை என்றால் பிழை, அவர்களுக்கு சட்டம் உரிய நடவடிக்கை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் அவளுடைய கையை வெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நீதியான நியாயமான ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். இதற்கு உண்மையிலே முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சட்டம் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இப்ப இந்த
ஆட்சியில் இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்டுடைய அரசாங்கம் ஒரு சூத்திரதாரிகளை தேடிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் இதனுடைய இந்த தாக்குதலுக்கு மிகவும் நெருக்கமானவர், மிகவும் சம்பந்தப்பட்டவர் யார் என்றால் சுரேஷ் ஷலே என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவரை இப்பொழுது கைது செய்து சிறைச்சாலையிலே வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே சுரேஷ் ஷலே தான் இதற்கு சம்பந்தப்பட்டவர் என்றால் அவருக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை, உரிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நான் நினைக்கின்றேன் உதய கம்மம்பில என்று நினைக்கின்றேன். உதய கம்மம்பில அவருடைய ஒரு போஸ்டை நான் பார்த்தேன். அவர் எப்படியான ஒரு போஸ்ட் போட்டிருக்கின்றார் என்றால், சுரேஷ் ஷலேக்கு அதாவது பெரும்பான்மை சமூகம் உயிரை கொடுக்கும் தயார், ஆனால் முஸ்லீம்கள் அவரை பற்றி பேசுகின்றார்கள் இல்லை என்று அவருக்கு பேசியிருக்கின்றார். இன்னும் ஒரு சிலர்களும் பேசியிருக்கின்றார்கள். ஏன் தவறு செய்திருந்தால் ஏன் அவருக்கு பேச வேண்டும்? தவறு செய்திருந்தால் ஏன் அவருக்கு வக்காலத்து வாங்க வேண்டும்? அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு உரிய நடவடிக்கை, சட்டத்தை அரசாங்கம் செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு களிமா சொன்னவர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் அந்த அளவுக்கு உள்ளத்தால நொந்து போன ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த ஈஸ்டர் தாக்குதலின் காரணமாக முஸ்லிம்களும் அதே போன்று கிறிஸ்தவ சகோதரர்களும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள். அதிகமாக பாதிக்கப்பட்ட இரண்டு சமூகமும் நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்வது, இந்த இரண்டு சமூகம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், யார் இதற்கு சம்பந்தமோ அவருக்கு சட்டம் உரிய நடவடிக்கை செய்ய வேண்டும். அதே போல இந்த சுரேஷ் ஷலே அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பின்னால ஒரு சிலர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் முன் வரிசையிலே சென்ற அரசாங்கத்தில் முன் வரிசையிலே இருந்த முன்னாள் அமைச்சர்கள் உதய கம்மம்பில, விமல் வீரவன்ச, அதே போல இன்னும் ஒரு சில அமைச்சர்கள், இப்படியானவர்கள் என்ன செய்தார்கள்? உண்ணாவிரதம் இருந்தார்கள். அதே போன்று அவருக்காக வேண்டி வக்காலத்து வாங்குகின்றார்கள். அவருக்காக வேண்டி பேசக்கூடிய எத்தனையோ சென்ற அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி யாரு செய்தாலும் பிழை. இவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய தவறுகளும் எங்களை பற்றிய ஏதாவது ஒன்று வந்து விடுமோ என்ற அச்சம், எங்களை பற்றி ஏதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் நாங்களாகவும் இருக்கலாமோ என்ற அச்சமோ என்னமோ தெரியாது. இப்பொழுது அவர்கள் மிகவும் காரசாரமாக பேசுகின்றார்கள். அதே போல ஒரு சில பௌத்த மத துறவிகளும் என்ன செய்கின்றார்கள்? அந்த சுரேஷ் ஷலே அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னால ஒரு சில மத தலைவர்களும் என்ன செய்கின்றார்கள்? அவருக்காக வேண்டி வக்காலத்து வாங்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாராக இருந்தாலும் தவறு, நான் செய்தாலும் தவறு, இதற்கு சட்டம் உரிய நடவடிக்கை, அரசாங்கம் உரிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு உயர்ந்தபட்ச தண்டனை இருக்கின்றதோ அந்த உயர்ந்தபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ආදරණීය සහෝදර සහෝදරියනි, අපිට දන්නවා 2019 4 මාසේ 21 වෙනිදා කාටවත් මුස්ලිම් නොවන ක්‍රිස්තියානි, දෙමළ, බෞද්ධ ජනතාවට අමතක නොවන දිනයක් තමා මේක. ඊස්ටර් ප්‍රහාරය වෙච්චි දවස තමා 2019 4 මාසේ 21 වෙනිදා. අපිට දන්නවා මේ සිද්ධියෙන් පස්සේ මුස්ලිම් අය ගොඩාක් අපහසුතාවට පත් වුණා. ක්‍රිස්තියානි අයගේ 279ට වෙඩියෙන් අහිංසක ජනතාවගේ ජීවිතේ අහිමි වුණා. අනිත් එක මුස්ලිම් කඩවල් වලට ගිනි තිබ්බා. මුස්ලිම් ගෙවල් වලට ගිනි තිබ්බා. පල්ලි වලට ගිනි තිබ්බා. මද්රසාවල් වලට ගිනි තිබ්බා. ඒ කාලේ තමා 2019 4 මාසේ
21 වෙනිදාට පස්සේ එහෙම තමා වුණේ. මුස්ලිම් කට්ටියත් එක්ක සිංහල සහෝදර සහෝදරියන් කතා කරන්න. මුස්ලිම් අයට බස් වලින් යන්න බෑ. මුස්ලිම් අයට හොස්පිටල් වලට යන්න බෑ. ෆර්දා දාගෙන බුර්දා දාගෙන බුර්ගා දාගෙන යන්න බෑ. අබායි දාගෙන යන්න බෑ. ඒ වගේ දවස් තමා ඒ සිද්ධි වුණාට පස්සේ ඒක තමා වුණේ. දැන් ඒ කාලේ හිටපු රජේ සමහර අය කිව්වා පාස්කෝ ප්‍රහාරයේ මහමුලකරු නෝෆල් මෝලයි කියලා. දැන් ඉන්න රජේ MPP ආණ්ඩුවේ මෙයාව අත්අඩංගුවට ගත්තා. ශුරේෂ් ශලේව අත්අඩංගුවට ගත්තා. අත්අඩංගුවට ගත්තට පස්සේ මොනවද වෙලා තියෙන්නේ? සමහර අයට උණ හැදිලා තියෙනවා. සමහර අයට උණ හැදිලා තියෙනවා. සමහර අය කියනවා සමහර හිටපු අමාත්‍යවරු සමහර හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු එයාලා කියනවා සුරේෂ් ශලේට මුස්ලිම් නොවන අය කතා කරනවා. මුස්ලිම් නොවන අය ඕන උදව්වක් කරනවා කරන්න ලාස්ති ඉන්නවා කියලා මුස්ලිම් නොවන අය කියනවා. හැබැයි අපි කනගාටු වෙනවා මුස්ලිම් අය කතා කරන්නේ. සුරේෂ් ශලේ මුස්ලිම්. එයාට සපෝට් කරලා කතා කරන්නේ කියලා මුස්ලිම් නොවන පාර්ලිමේන්තු මන්ත්‍රී හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු හිටපු අමාත්‍යවරු කතා කරනවා. ඒ පෝස්ටර් එක මම දැක්කා. කවුරු වැරදි කළත් ඒක වැරදි. මම වැරදි කළත් ඒක වැරදි. අනිත් එකන වැරදි කළත් ඒක වැරදි. මගේ තාත්තා වැරදි කළත් ඒක වැරදි. අපේ නබිතුමා කියලා තියෙනවා මගේ දුව ෆාතිමා හොරකම් කළා නම් එයාගේ අතව කපන්න ඕනයි කියලා කියපු උත්තම ධර්මය තමා ආගම තමා ඉස්ලාම් ආගම. හැබැයි නීතිය නම් ඔක්කොමලාට එකම නීතිය කරන්න ඕනයි. මුස්ලිම් අයටත් මුස්ලිම් නොවන අයටත් එකම නීතිය කරන්න ඕනයි කියලා තමා මගේ මේ කාරුණික ඉල්ලීම.